Hi friends, Anna University November December 2025 Regulation 2025 கான important questions தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். Subject code CS25C01, Subject name Computer Programming C 24/12/2025 afternoon நடக்க போற பேப்பருக்கான important questions தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மறக்காம நம்ம யூனிவர்சிட்டி லேர்னர்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வேற எந்த சப்ஜெக்ட்டுக்குனா important questions வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் சீக்கிரமா அப்லோட் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சி ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயத்த கன்ஃபார்ம் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு பார்ட் சி வந்து கிடையாது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேப்பரை பொறுத்த வரைக்கும் 16 மார்க்ஸ் தான் இருக்கும். டைரக்ட் 16 மார்க்ஸ் தான் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஸ்பிட் அப் பண்ணி கேட்பாங்க. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரோக்ராம் பேப்பர். அப்போ நீங்கள் ஒவ்வொரு கொஸ்டினும் ரைட் பண்ணுறப்ப ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கன்ஃபார்ம் எதிர்பார்ப்பாங்க. அதனால எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமோட நீட்டாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலேஷன் 21 கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு 5 யூனிட்னு டிஃபைன் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா 5 யூனிட். ஒவ்வொரு யூனிட்லேருந்து ஒவ்வொரு கொஸ்டின் வரும். ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 2025 ரெகுலேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட்டாக மென்ஷன் பண்ணலை, டாப்பிக்காக தான் கொடுத்துருக்காங்க. இப்போ மேக்ஸுக்கு 4 டாபிக்ஸ் தான் இருக்குது. அதே சிக்கு பார்த்தீங்கன்னா 7 டாபிக்ஸ் கிட்ட இருக்குது. அப்போ கொஷின் வந்து அவங்களே மிக்ஸ் பண்ணி தான் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. நான் அந்த பேசிக்ஸில் தான் கொடுத்துருக்கேன், இம்பார்ட்டன்ட் கொஷினாக கொடுத்துருக்கேன். கொடுத்துருக்க கொஷின் எல்லாமே தெளிவாக படிச்சுக்கோங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்மியாக தான், ஒவ்வொரு கொஷினுமே பார்த்தீங்கன்னா 4 கொஷின் கொடுத்துருப்பேன். 11, 12, 13, 14, 15 ஒவ்வொரு கொஷினுக்குமே பார்த்தீங்கன்னா 4 கொஷின் கொடுத்துருப்பேன். அந்த 4 கொஷினை மட்டும் தெளிவாக படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் லெவலில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் சி ப்ரோக்ராம் வித் சூட்டபிள் கோடு. செகண்ட் பாயிண்ட் எக்ஸ்பிளைன் வேரியஸ் டேட்டா டைப் இன் சி ப்ரோக்ராம். இந்த கொஷின்ஸ்லாம் ஆன்சரோட பார்த்தீங்கன்னா ஒரு பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த பிடிஎஃப் கூட நீங்கள் யூஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. செகண்ட்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எக்ஸ்பிளைன் வேரியஸ் ஆப்ரேட்டர்ஸ் இன் சி ப்ரோக்ராம். செகண்ட் பாயிண்ட் எக்ஸ்பிளைன் ஐஓ ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் இன் சி. இதில் டேட்டா டைப்ஸ், ஆப்ரேட்டர்ஸ், ஸ்ட்ரக்சர் ஆஃப் சி ப்ரோக்ராம்லாம் நம்ம டேரெக்டாக 16 மார்க்கில் கூட எதிர்பார்க்கலாம். டேட்டா டைப்ஸ், ஆப்ரேட்டர்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சிருங்க. நெக்ஸ்ட் 12th ஃபர்ஸ்ட் கொஷின் எக்ஸ்பிளைன் வேரியஸ் கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்த டாபிக்ல இருந்து கன்ஃபார்ம் ஒரு 16 மார்க் நம்ம எதிர்பார்க்கலாம். சரிங்களா? இந்த கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ்ல என்னென்ன இருக்குன்னா டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் செலக்ஷன் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க, லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் ஐட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க, ஜம்ப் ஸ்டேட்மெண்ட். இந்த 3 ஸ்டேட்மெண்ட் தான் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு கொஷின்ல வந்து எக்ஸ்பிளைன் கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்னு காமனாக கேட்டுட்டாங்கன்னா நீங்க இந்த 3த்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். சப்போஸ் பார்த்தீங்கன்னா டிசிஷன் மேக்கிங்ல ஒரு 2 எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும், லூப்பிங்ல ஒரு 2, ஜம்பில் ஒரு 2 எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும். சம்டைம்ஸ் என்னன்னா ஸ்பெசிஃபிக்காகவே கேட்பாங்க, எக்ஸ்பிளைன் டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு கேட்பாங்க, லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்னு கேட்பாங்க. அதனால ஒவ்வொரு கொஸ்டினுமே தெளிவாக படிச்சு வச்சுக்கோங்க. டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா இஃப் எல்ஸ், நெஸ்டட் இஃப் எல்ஸ், இஃப் எல்ஸ் லேடர், ஸ்விட்ச் கேஸ் வரும். லூப்பிங்ல பார்த்தீங்கன்னா வைல், டூ வைல், நெஸ்டட், ஃபார் லூப் வரும். ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா பிரேக், கண்டினியூ, கோ டு. இதோடைய ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்கணும்னா இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் டெஃபினிஷன் ரைட் பண்ணுங்க. சின்டாக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், சின்டாக்ஸ் இருக்கணும். ஃப்ளோ சார்ட், எல்லா கொஸ்டினுமே ஃப்ளோ சார்ட் இருக்கு இந்த எல்லா டாபிக்ஸுக்குமே. அப்புறம் சிம்பிளா ஒரு கோட் ரைட் பண்ணா போதும். இப்போ லீப் இயர் கோடோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஏஜ், அந்த கோடு நீங்க சிம்பிளா பார்த்து வச்சுட்டு எல்லாத்துக்குமே மாற்றி எழுதுற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப புது புது கோடெலாம் நீங்க போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, சிம்பிளா பார்த்துக்கோங்க போதும். இதுல செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கேன்னா எக்ஸ்பிளைன் த கான்செப்ட் ஆஃப் கால் பை வேல்யூ. அதை பாஸ் பை வேல்யூன்னு சொல்லுவாங்க. கால் பை ரெஃபரன்ஸ், பாஸ் பை ரெஃபரன்ஸ் இன் சி ப்ரோக்ராம் டு எக்ஸ்பிளைன் சி ப்ரோக்ராம் டு ஸ்வாப் த 2 வேரியபிள். இந்த கால் பை வேல்யூ, கால் பை ரெஃபரன்ஸ் இங்கே எக்ஸ்பிளைன் பண்றப்பே ஸ்வாப்பிங் ஆஃப் 2 வேரியபிள் வச்சு தான் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. அதை மென்ஷன் பண்ணியோ தனியாக கேட்கலாம். இந்த கொஸ்டினை பார்த்தீங்கன்னா பாசிங் பேராமீட்டர், பாசிங் ஆர்கியூமெண்ட்னு கூட கேட்கலாம். அப்படி கேட்டாலும் நீங்க இதே தான் ரைட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 13 கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எக்ஸ்பிளைன் த ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் வித் ஃபேக்டோரியல் ஆஃப் ஏ நம்பர். செகண்ட் பாயிண்ட் எக்ஸ்பிளைன் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன், காலிங் அண்ட் ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப் இன் சி. அதில் ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப்பை கொஞ்சம் டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க. செகண்ட்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எக்ஸ்பிளைன் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் அரே இன் சி. சி ப்ரோக்ராமில் இருக்க அரேவோட டைப்ஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 டைமென்ஷனல் அரே, 2 டைமென்ஷனல் அரே, மல்டி டைமென்ஷனல் அரே இருக்கு. எக்ஸாம்பிள் கோட் ரொம்ப ரொம்ப முக்கியம், அது சி ப்ரோக்ராமில் நீங்கள் ரைட் பண்ணணும். செகண்ட் பாயிண்ட் எக்ஸ்பிளைன் த ஹெட்டர் ஃபைல் string.h அண்ட் ஸ்ட்ரிங் ஹேண்ட்லிங் ஃபங்க்ஷன். ஸ்ட்ரிங் ஹேண்ட்லிங் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு என்னென்ன ஸ்ட்ரிங் ஹேண்ட்லிங் ஃபங்க்ஷன் இருக்குன்னா ஸ்ட்ரிங் கன்காட்டினேஷன், ஸ்ட்ரிங் கம்பேர், ஸ்ட்ரிங் காப்பி, ஸ்ட்ரிங் லென்த், ஸ்ட்ரிங் ரிவர்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரிங் ஹேண்ட்லிங் ஃபங்க்ஷன்ஸில் வரும். மேலே என்னன்னா எக்ஸ்பிளைன் த ஹெட்டர் ஃபைல் ஆஃப் string.hனா இப்போ string.h தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணுவோம். நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் ரைட் பண்ணாலே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்கன்னா include string.hன்னு போடுவீங்க. string.h இந்த ஹெட்டர் ஃபைலில் தான் பார்த்தீங்கன்னா
இந்த ஸ்ட்ரிங்கோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஸ்ட்ரிங் டாட் ஹெச்னு கேட்டாலே நீங்க இந்த ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம். கொஸ்டின் வந்து எப்படி கேட்பாங்கன்னு பார்த்துக்கோங்க. 14ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எக்ஸ்பிளைன் வேரியஸ் டைனாமிக் மெமரி அலோகேஷன் இன் சி ப்ரோக்ராம். சி ப்ரோக்ராம்ல இருக்க டைனாமிக் மெமரி அலோகேஷன் பார்த்தீங்கன்னா எம்எலாக், சிஎலாக், ரியலாக், ஃப்ரீன்னு 4 டைப்ஸ் இருக்கு. அதை படிச்சுக்கோங்க. செகண்ட் பாயிண்ட் எக்ஸ்பிளைன் ஸ்ட்ரக்சர் அண்ட் யூனியன் இன் சி. ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு படிச்சுட்டு ஒரு எக்ஸாம்பிள் கோடு, யூனியன்னா என்னன்னு படிச்சுட்டு ஒரு எக்ஸாம்பிள் கோடு மட்டும் படிச்சுக்கிட்டா போதும். செகண்ட்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எக்ஸ்பிளைன் அரே ஆஃப் ஸ்ட்ரக்சர் அண்ட் பாயிண்டர் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் இன் சி. செகண்ட் பாயிண்ட் எக்ஸ்பிளைன் செல்ஃப் ரெஃபரன்ஷியல் ஸ்ட்ரக்சர் இன் சி. செல்ஃப் ரெஃபரன்ஷியல் ஸ்ட்ரக்சர்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ரக்சர்னு நீங்க கேட்டாலே அரே ஆஃப் ஸ்ட்ரக்சர், பாயிண்டர் ஆஃப் ஸ்ட்ரக்சர், செல்ஃப் ரெஃபரன்ஷியல் ஸ்ட்ரக்சர், ஜென்ரலா எக்ஸ்பிளைன் ஸ்ட்ரக்சர்னு கேட்டாலே நீங்க இதெல்லாம் கூட எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நெக்ஸ்ட் 15ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எக்ஸ்பிளைன் வேரியஸ் ஃபைல் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் டைப்ஸ் இன் சி ப்ரோக்ராம். ஃபைல் ஆப்ரேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் எ ஃபைல், க்ளோசிங் எ ஃபைல், அப்புறம் ரீடிங், ரைட்டிங் எ ஃபைல் இதெல்லாம் இருக்கு. அதோட டைப்ஸ் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஃபைல், பைனரி ஃபைல்னு 2 இருக்கு. செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் வேரியஸ் ஃபைல் ஓப்பனிங் மோட்ஸ் இன் சி ப்ரோக்ராம். ஃபைல் ஓப்பனிங் மோட்ஸ், ஃபைல் எப்படிலாம் நம்ம ஓப்பன் பண்ணலாம்னா ரீட் மோட்ல ஓப்பன் பண்ணலாம், ரைட் மோட்ல ஓப்பன் பண்ணலாம், பைனரி மோட்ல ஓப்பன் பண்ணலாம், அப்புறம் ரீட் ப்ளஸ், ரைட் ப்ளஸ் அந்த மாதிரிலாம் நிறைய ஓப்பனிங் மோட்ஸ் இருக்கு. அதை படிச்சுக்கோங்க. செகண்ட்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எக்ஸ்பிளைன் எரர் ஹேண்ட்லிங் இன் ஃபைல் ஆப்ரேஷன். ஒரு ஃபைல் ஆப்ரேஷன்ல வர எரர்லாம் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம். இப்போ இந்த மூணுமே சேர்த்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் ஃபைல் ஹேண்ட்லிங் இன் சி ப்ரோக்ராம் ஜென்ரலா கேட்டாங்கன்னா நீங்க இந்த மூணுமே கூட எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அது மார்க் வெயிட்டேஜுக்கு தகுந்த மாதிரி 16 மார்க்ல கேட்டாங்கன்னா மூணுமே ப்ரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஒரு 8 மார்க்ல கேட்குறாங்கன்னா ஃபைல் ஆப்ரேஷன்ல கொஞ்சம், ஃபைல் ஓப்பனிங் மோட்ல சில ஓப்பனிங் மோட்ஸ் மட்டும் ரைட் பண்ணா போதும். அதில் செகண்ட் பாயிண்ட் எக்ஸ்பிளைன் யூசிங் ஸ்டாண்டர்ட் லைப்ரரி லைக் stdio.h, stdlib.h, string.h, math.h, ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் டாட் ஹெச். அதில் என்னென்ன நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபைன் பண்ணுவீங்க. ஸ்டாண்டர்ட் லைப்ரரி டாட் ஹெச், ஸ்ட்ரிங் டாட் ஹெச், ஸ்ட்ரிங் தான் நம்ம மேலேயே பார்த்துருப்போம். மேத் டாட் ஹெச்னா மேத் ஃபங்க்ஷன். சி ப்ரோக்ராமில் நம்ம மேத் ஃபங்க்ஷன்லாம் என்னென்ன யூஸ் பண்ணுவோம் அதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின். மேக்ஸிமம் கொடுத்துருக்க கொஷின் எல்லாமே தெளிவாக படிச்சுக்கோங்க. ஒரு டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமாக கேட்க கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம தேரி கொஷின் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ணிடணும். கொடுத்துருக்க கொஷின் எல்லாமே தெளிவாக படிச்சுக்கோங்க. அண்டு ஒவ்வொரு கொஷினுமே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெசன்டேஷனை நீட்டாக ஃபாலோ பண்ணி ப்ரெசென்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.